அதிமுகவினுடைய உண்மை விசுவாசி எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து யாருமே அழைக்காத ஒரு அநாத பிள்ளையாக வந்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் யாரோடு போய் சேர்ந்தா அவருடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மன்னர் காலத்திலிருந்தே அதிகாரத்திற்காக உறவுகளை கூட பலி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அரசியல் களத்தில் நடந்திருக்குது. மக்களே அவர் பின்னாடி இல்லையே, அவர் கூட இருக்க அத்தனை பேர் ஒட்டுமொத்த அத்தனை பேரும் போயாச்சு. ஓபிஎஸ்க்கு அவர் வழியே இல்லைங்க. சரி, சரண்டர் ஆன மட்டும் தான் நீங்க சொல்றது நடக்கலாம். இல்லை, இந்த கேவலப்பட்ட அரசியல் எல்லாத்தையும் பார்க்கத்தான் போறோம். நம்ம ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பாக்குறது திமுகக்குள்ள ஓபிஎஸ் வர்றதுனால என்ன பலன் கிடைக்கும்ன்றத திமுகவும் பார்க்கும்ல. தன்னை நம்பி வந்த கட்சிக்காரர்களுக்காகவும் நிற்கலை, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மக்களுக்காகவும் நிற்கலை, எதுக்குமே நிற்காததுனால தான் இப்படி ஒரு அனாதையான ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறீங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பரமன் வந்திருக்காரு. வணக்கம் பரமன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அதிமுகவினுடைய உண்மை விசுவாசி, அம்மாவால் 2 முறை முதலமைச்சராக ஆனவர், ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து யாருமே அழைக்காத ஒரு அநாத பிள்ளையாக வந்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர் வந்து யாரோடு போய் சேர்ந்தா அவருடைய எதிர்காலம் அரசியல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு அந்த வேக்கண்டுக்கு அப்புறம், அதாவது வந்து ஒரு ராஜ விசுவாசம்னு சொல்லுவாங்க. வரலாறு முழுக்க நம்ம பார்த்துருக்கோம். அதிகாரத்திற்காக மகன் தந்தையை கொன்ற இது இருக்கு, தந்தையை மகன் கொன்ற விஷயம் இருக்கு. அப்படி காலங்காலமாக இந்த அரசு மன்னர் காலத்திலிருந்தே அதிகாரத்திற்காக உறவுகளை கூட பலி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அரசியல் களத்தில் நடந்திருக்கிறதுல ஒரு நம்பிக்கைக்காக ராஜ விசுவாசம்ன்ற ஒன்றுக்காக தனக்கு வழங்கப்பட்ட பதவியை மீண்டும் ஓபிஎஸ் பார்த்தா அழுதுருவாருங்க. நீங்க பேசுறத பார்த்தா நம்மளை பத்தி இது போல யாருமே பேசலையா? நான் அதைத்தான் கேட்கிறேன். ஒரு உண்மையில அது நல்ல விஷயம். ஒரு ராஜ விசுவாசம்ன்றத அவருடைய அடிப்படையிலிருந்தே நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து ஏன் இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணலை, ஏன் ஒரு முடிவெடுக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சாதாரண டீ கடை பால் பண்ணையிலிருந்து ஒரு பெரிய குளத்தில் இருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வந்திருக்காருன்னா அவர் வந்து அவருடைய உழைப்புன்ற ஒன்று இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு அதிர்ஷ்டம்ன்ற ஒன்று தான் நம்மளை எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அந்த விசுவாசத்துக்கு நம்ம கரெக்டாக இருக்கணுன்றது விசுவாசம் தான் அதிமுகவினுடைய லேபிள். அந்த லேபிளில் நான் கரெக்டாக இருக்கேன்னு கடைசி முறை வந்து பிரச்சனை வரும்போது கூட அவர் நீடிச்சிருந்த, அவர் போய் தர்ம யுத்தம் நடத்தாம அவர் தான் முதலமைச்சர் டிடிவியே சொல்றாரு. அப்போ அப்படி தனக்கு வாய்ப்பு இருந்தும் தன்னுடைய பதவியை துறந்தவர் வந்து ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்று வந்து அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம சொல்றோம். அதை மற்ற எல்லாருமே ஈஸியாக செங்கோட்டையினால தாவேக்காக்கு போக முடியும், வைத்தியலிங்கத்தால் ஈஸியாக திமுகவுக்கு போக முடியும், எல்லாருக்குமே எல்லாமே போக முடியும். ஆனால் ஓபிஎஸ்ஸால் ஏன் போக முடியாதுன்னா ஓபிஎஸ் அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருந்துட்டாரு, ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு விசுவாசமா நீங்க ஓபிஎஸ் இடத்துல இருந்து இதை பாருங்க. ஓபிஎஸ் ஒரு டைனமோல தான் இருக்காரு. இங்க போய் பார்க்குறாரு, அங்க போய் பார்க்குறாரு. அவர் எடுத்த முடிவுக்கு அவரே எதிராகவும் இருக்காரு இல்லையா? அவர் வந்து இங்க போய் சேரலான்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஏதோ ஒன்று எதுவாக இருக்கும் சொல்லுங்க நீங்கள்? நான் வந்து இப்போ நாளைக்கு நினச்சா திமுகவில் போய் ஓபிஎஸ் சேர்ந்துடலாம். சேராமல் அவர் வந்து அதுக்கு போய் ஏற்கனவே ஒரு தடவை போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டாரு. சேகர் பாபு போய் வந்து ஓபிஎஸ்ஸை சந்திச்சுட்டு வந்துட்டாரு. எல்லாமே அந்த ஓபிஎஸ்ல போய் பற்றி கொண்டு போய் சேர்க்கறதுனால அவங்களும் யோசிப்பாங்கல்ல திமுகவும். நான் கேட்குறேன், ஓபிஎஸ் வந்து டைரெக்டாக இபிஎஸ் போய் பார்த்தா இபிஎஸ் வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு என்ன? இல்லை, அது நான் கேட்குற ஒரே கேள்வி, ஓபிஎஸ் இதெல்லாம் விட்டுட்டு அம்மாவுடைய ஆட்சி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் டைரெக்டாக அவர் வீட்டுக்கு போனார் வச்சுக்க, இபிஎஸ் வெளியில் திருத்திடுவாரா? நான் கேட்குற ஒரே கேள்வி என்ன, நீங்க என்ன தாய் உள்ளத்தோட கூப்பிடுவாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுனா முதல்ல கூப்பிட வேண்டியது. என்னத்தை வந்து நேரா வீடு அரசியல் நடைமுறை துரோகம் பண்ணிட்டு போயிட்டு கட்சி ஆபீஸ் கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டு அரசியல் நடைமுறைகளோட வந்து கை கோத்துட்டு இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு பலமுறை வந்து செய்தியாளர் முன்னாடி வந்து நீ பேசியிருக்க. இப்படியெல்லாம் பேசிட்டு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஓபிஎஸ் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல் பண்ணிட்டு இன்னைக்கு ஐயோ அப்படின்னு சொன்னா அப்படி எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? இல்லை, நீங்க வந்து இப்ப நீங்க யார் முதலமைச்சர் ஆக போற அந்த தடவை ஜெயிச்சு
இபிஎஸ் அவர்கள். அப்ப அவர் தானே கூப்பிடணும், அவருக்கு தானே தேவை இருக்கு. நான் இப்போ நீங்க வந்து 100 ஓட்டு நாங்க வேணாம்னு சொல்ல போறோமா? யாரு தேடி போறது இல்லங்க. இப்போ ஆதயம் உங்க இப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி நிக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவருடைய ஈகோ தானே. இப்போ யார் ஈகோ? ரெண்டு பேருமே தான் ஈகோவை விட்டு கொடுக்கணும் இல்லையா? அப்ப நீங்க ஒருத்தரை மட்டும் ஒருத்தர் வீட்டு போய் வாசல்ல போய் நிக்க முடியாது. இந்த ஈகோவை விட்டு கொடுங்கன்ற இடத்துலயும் சரி நான் கேட்கிறேன். இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் நீங்க நினைக்கிறா போல திமுகவுக்கு அவர் போனாலுமே உண்மையில அவர் ஒண்ணுமே இல்லை. பிஜேபியில் வந்து இணைஞ்சா மட்டும் அவர் பெருசாக மரியாதை கிடைக்குமா? நான் கேட்குறேன். கொல்லைப்புற வாசல் பண்ணி நீ ஏன் போகிற? உன் வீடு திறந்து இருக்குல்ல. எப்படி டிடிவியை வந்து வெக்கமான சூடு சொல்றதெல்லாம் விட்டுட்டு பங்காளி சண்டைன்னு சொன்னார். அதுபோல் இது என் கட்சியா என் தாய் விடியா நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறதுல என்ன இருக்கு? அவர் தான் சொல்லிட்டாருங்க. நிற்கிறதுல என்ன இருக்கு? அதாவது ஒரு படி ஓபிஎஸ் நிற்கிறதுல என்ன இருக்கு? வயசான போன காலத்தில் நீங்கள் எடப்பாடியை போய் பாருங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாரு. ஏன் ஏற்றுக்க மாட்டாரு? அது அப்படி ஒரு தேவை இல்லை அவருக்கு. இப்ப நீங்க நல்லா சுத்திட்டு தான் இருக்கணும். அப்படிதான் சுத்திட்டு இருக்காரு. நீங்க வந்து அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகணும்ன்ற முழுமையான விஷயம் எடப்பாடிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி 3 முறை முதலமைச்சர் ஆயிட்டார். ஆல்ரெடி அவர் தேர்தலில் இருந்து அரசியல் இருந்து ஒதுங்கக்கூடிய ஸ்டேஜ் தான். இந்த எலெக்ஷன் தான் அவருக்கு வந்து கடைசி எலெக்ஷனா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எல்லா கௌரவ பதவி எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேன், இவ்வளவு கேவலத்தை இனிமேல் போய் நம்ம பட வேண்டான்ற ஒரு மன அழுத்தம் தான் அவர் எந்த பக்கமே போய் சேர விடாம போய் சேரணும்னு நினைச்சாலும் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து திரும்ப போய் நம்ம ஒரு கௌரவத்தோட வாழ்ந்துருவோன்ற எண்ணம் தான் திரும்ப வேற எங்கேயுமே போக விடாம தடுக்குது. இபிஎஸ் ஒரே குற்றச்சாட்டு, அம்மா வளர்த்த கட்சி இவர் அம்மா விசுவாசியா இருக்கல. அம்மாவுக்கு எதிரான இந்த கட்சியில பல செயல்களை வந்து செஞ்சிட்டார். அதிமுக எதிரான செயல்கள் செஞ்சதுனால தான் என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாரு. நம்ம பேசுறது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய வெளி விஷயங்களை பேசுறோம். இதுக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த ஏன்னா ஓபிஎஸ் சேர்க்கறதுல வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஈகோ இஷ்யூவாகவும் அதிமுகக்குள்ள இருக்க போறது இல்லை. இவ்வளவு நீங்க சொல்லிட்டீங்க அதிமுக முழுமையான எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு. அப்ப இனிமேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த கட்சிக்குள்ள இவங்க உள்ள போய் எதுவும் செய்ய போறது இல்லை. அந்த தைரியம் எடப்பாடிக்கு இருக்குதுன்னா ஈஸியா வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்க தான் போறாரு இல்லையா? அவ வந்து கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கு. இது மாதிரி எவன் வந்தாலும் யார் வந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி வாழ்கன்னு தான் பேசி ஆகணும். இனிமேல் இவரே பேசிதான் ஆகணும். அப்போ வந்து அந்த தைரியம் இருக்கும்போது நீங்க அதுக்குள்ள அதை தாண்டி ஏதோ தைரியம் இல்லாதவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தமிழகத்துல வந்து என்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல அந்த கட்சியை வந்து பட்டி தொட்டு வரைக்கும் எடுத்துட்டு போறாருங்க. எல்லாரையும் எதிர்த்து அவர் வந்து அரசியல் பண்றாரு. தைரியம் பண்றாரு எடப்பாடி. சொல்றேன் சொந்த கட்சிக்குள்ள அதான் பங்காளி சண்டையை போட்டு குடும்பத்துக்குள்ள பங்காளி சண்டை. அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. இதே டிடிவில இருந்து சரி ஓபிஎஸ்ல இருந்து சரி பல பேர் அந்த கட்சி சின்னவனமா ஆக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கட்டுக்கோப்பா அந்த கட்சியை வச்சு இன்னைக்கு அழகு பார்த்து இன்றைக்கு வந்து துடிக்கிறாங்க இந்த கட்சியில வந்து சேரணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீ கொல்லைப்புறமா போகாத, நேரடியாவா. இப்ப என்ன வாசல்ல வந்து கேட்டா சேர்த்துக்குவாங்க, அப்படிதான் சேர்ப்பாங்க. ஏன் கொல்லைப்புறமா போறீங்க? ஓபிஎஸ்க்கு வேற வழியே இல்லைங்க. சரி, சரண்டர் ஆன மட்டும் தான் ஓபிஎஸ்ஐ பார்த்து சரணாகதியா வந்து வந்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு எதிர்காலம் உண்டு. இல்ல திமுகவுக்கு போனா நிச்சயமா எதுவுமே இல்லை. பிஜேபி சைடில் போனாலும் பெருசா வந்து பேச போறது இல்லை. எந்த முகத்தோட வந்து பங்காளி சண்டைன்னு டிடிவி வந்து ரொம்ப வாய் குசாம வந்து சொன்னாரோ அதுபோல் இவரால் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடப்பாடியை பார்த்து தன்னை கட்சியில் ஐக்கியமாயிட்டாருன்னு வச்சுங்களேன், இவருடைய அரசியல் எதிர்காலம் நிச்சயமா இருக்கு. என்னன்னா எல்லா நீங்க சொல்றதும் நடக்கலாம். அரசியல் தாண்டி ஒரு டீலிங் இருக்கு. அந்த டீலிங் நடந்தால் அது நீங்க சொல்றது கூட நடக்கலாம். அந்த நிச்சயமா நடக்க பாருங்க, நிச்சயமா நடக்க பாருங்க. இல்ல இந்த கேவலப்பட்ட அரசியல்ல எல்லாத்தையும் பார்க்கத்தான் போறோம் நம்ம. இல்லாம இல்லை இல்லையா? இந்த தேர்தல் நாள் வரைக்கும் வந்து எதுவுமே நடக்காதுன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நடக்கத்தான் போகுது. ஆனால் அதை தாண்டி இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் பார்க்குறதுங்கன்னா திமுகக்குள்ள ஓபிஎஸ் வர்றதுனால என்ன பலன் கிடைக்கும்ன்றதை திமுகவும் பார்க்கும்ல. பெரிய பலன்னா வந்து திமுகவுக்கு வந்து ஓபிஎஸ் வந்ததுனால வந்து அவங்க உடனே வந்து ஐயோ வந்துட்டார், ஒட்டுமொத்த முக்குழுத்தர் வாக்க நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. ஒரு என்னன்னா ஒரு மூத்த தலைவர் முதலமைச்சர், நீங்கள் சொன்னா போல் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் வந்துட்டாருன்னா அவருடைய நீங்கள் சொன்னீங்க தெரியுமா அந்த விசுவாசம்னு சொல்லிட்டு அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல உள்ளுக்குள்ளே இருந்து. அப்போது அவரால் திமுகன்ற விஷயத்துக்கு போக முடியாது, நிச்சயமாக போக முடியாது. அண்ணா திமுகவில் போய்
எடப்பாடி வீட்டு வாசல்ல நின்னு போய் சேர முடியாது. சேர்ந்தாலும் சேர முடியாது. நீங்க இருக்கத கேளுங்க. சேராவிட்டால அவர் வந்து ரைட் ஓகே இருக்கும். இல்ல அவர் பொதுவா சொல்லணும் இந்த எலெக்ஷனோட சரி வேணாங்க நான் பொது வாழ்க்கை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு கௌரவமா விலகி. சரி பாஜகல போய் அவர் சேர்றாருன்னு வைங்க. பாஜகன்ற முடிவை எடுத்திருந்தால் அவர் என்னைக்கே எடுத்திருந்திருக்கலாம். சேர்க்கலன்றது தனி இது. அதாவது வந்து அவர் பின்னாடி இப்ப யாரு இருக்காங்க அவரை நம்பி போனவங்க என்ன மனோஜ் பாண்டியில இருந்து சரி வைத்தியலிங்கத்துல இருந்து சரி அத்தனை பேருமே வந்து வெளியில வந்துட்டாங்க. வெளியில போயிட்டாரு. ஓபிஎஸ் கூட யாருமே கிடையாது. ஒரு ஆளு. அதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றேன். ஓபிஎஸ் என்ன அரசியல் பண்றாருன்றதே தெரியாது. அவர் யாருக்காக நிற்கிறார்? கடைசி வரைக்கும் தன்னை நம்பி வந்த கட்சிக்காரர்களுக்காகவும் நிற்கலை. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மக்களுக்காகவும் நிற்கலை. எதுக்குமே நிற்காததுனால தான் இப்படி ஒரு அனாதையான ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் இந்த 4 வருடத்தில் இபிஎஸ் செயல்படலைன்னா கூட நீங்கள் மக்களுக்காக செயல்பட்டிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு தலைவராக லீடராக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆட்கள் திமுக தானே கொடி பிடிச்சாரு. இல்லை யாரு தான் ஆளுங்கட்சி சூப்பராக இருக்கு நல்லாட்சி செய்கிறாரு அப்படி தானே சொன்னார். இல்லை அது நீங்கள் சொந்த அதான் எல்லாமே பகையாளிக்குள்ள சண்டைன்னு. ஏன்னா டிடிவி கூட தான் சொன்னார் போட்டியே வந்து திமுகவுக்கும் தாவே காக்கும் தான்னு. இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கும் இதுக்குன்னு சொல்லலையா? அப்போ நீங்கள் உங்கள் சொந்த உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சதில்ல. நீங்கள் கடைசி உங்களுடைய மரியாதையை நீங்கள் இழந்துட்டீங்க. யார் வெளியே போனாலும் யார் உள்ள வந்தாலும் சரி ஒரு நீங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டா இவங்கெல்லாம் பலமா இவங்க வந்து அதிமுக வந்தா மிகப்பெரிய ஒரு பலம் நீங்க கிடையாது. நீங்க சசிகலா வந்து வேணான்னு ஒரு மூலையில இருக்காங்க. ஓபிஎஸ் இப்போ டிடிவி வந்து நாங்க தான் வந்து நாங்க இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை கடைசியில் சரணாகதியா வந்து சேர்ந்துட்டாரு. இல்லை கேப்டன் நான் என்ன சொல்றேன் இது யாருமே மக்கள் லீடர் கிடையாது. ஆனால் என்னன்னா நீங்கள் நடக்கிறதே உங்கள் பங்காளி சண்டைன்னு தான் சொல்கிறீங்க. ஒரு குடும்பத்தில் பிரிஞ்ச குடும்பம் இணைந்தால் அந்த குடும்பம் ஒரு சந்தோஷத்தோட மனநிலையோட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போகலாம். தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து இவரால் 5 ஓட்டு கூட இல்லாமல் இருக்கலாம். சசிகலாவால் எந்த பலனுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இவர்களை ஒன்றிணைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் கட்சிக்கு. நிச்சயமாக வந்து ஓபிஎஸ் உடைய அந்த நிலைப்பாடு மாற்றிக்கிட்டு கொல்லைப்புற வழி போகாமல் எதிர் வீட்டுக்கும் போகாமல் தான் தாய் வீட்டுக்கு தான் செய்த தான் செய்த தவறையெல்லாம் வந்து ஓப்பனாக வந்து மண்டிப்பு கேட்டு அதிமுகவில் இணைந்தால் நீங்கள் நினைச்சா போல ஒன்றிணைந்தால் பலம் தான் அதிமுகவுக்கு. அது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பரமன்.